எழில் சுடர் சீரியல்ல இப்போ ராடகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. குழந்தையோட மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அஞ்சலி பாப்பா வந்து நான் உன்னை எப்படி கூப்பிட்டுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலி பாப்பா வந்து சுடர் நம்மளை இத்தனை நாளாக வந்து எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்னது அஞ்சலி பாப்பா எங்கே காணுன்னு சொல்லி மாடிப்படியிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி. அப்பான்னு பார்த்து வாசல்ல என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அஞ்சலி நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இல்லாட்டி அம்மானு கூப்பிட்டுருப்பாங்க நம்ம அஞ்சலி பாப்பா. மனோகரி கூப்பிட்டதுனால வா இங்கேருந்து போகலாம், நீ என்ன இப்போ இந்த நேரத்தில் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க நம்ம மனோகரி. மேடம் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன், நீ யார் முதல்ல முன்னாடி மாதிரி ரொம்ப உரிமை எடுத்துக்கிறியோ அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னேன். நான் இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி மனோகரி வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப சுடர் சுடர் என்னை காப்பாற்று சுடர், நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சுடர் வந்து பழசம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த வீட்டிலேருந்து கிளம்புனப்ப அக்சுவலி பாப்பா வந்து இங்கேருந்து போகாதங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ என் கூட பேசு, இல்லாட்டி அஞ்சலி பாப்பாவுக்கு எதாவது ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இன்னொரு கையை வந்து நம்ம சுடர் வந்து பிடிச்சிட்டாங்க. என்னடா அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சுடர் வந்து உரிமையாக அஞ்சலி பாப்பா கையை வந்து பிடிச்சிருக்காங்க. என்ன எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டியா மேடம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓ பிரச்சனை பண்ணுற அளவுக்கு உனக்கு இங்கே பேசுகிற அளவுக்குலாம் திறமை வந்து இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல உங்களை பார்க்க அஞ்சலி பாப்பா வரலை, என்னை பார்க்க வந்திருக்கா. இந்த வீட்டில் எனக்கு தான் அஞ்சலி பாப்பா மேலே முழு உரிமை இருக்குது, அதுவும் கனகவேலி பாட்டி பேசியிருக்காங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி மூக்குடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க சுடர். அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே ஓ என்ன எழுத்து நிற்கிற அளவுக்கு உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா, யார் கொடுத்த தைரியம், யார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்க வேணாம்னு தேவையும் இல்லை, சரியா முதல்ல நீ யார், இந்த வீட்டில் நீயும் வந்து கெஸ்ட்டு தான் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானாவது இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, அஞ்சலி பாப்பா வந்து நான் தான் பார்த்துக்கணும்னு கனகவெளி அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ அஞ்சலி பாப்பா கிட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா திருப்பியும் அவங்க பழையபடி வந்து டவுன் ஆகி அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் அஞ்சலி பாப்பாவை என்றைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். முன்னொன்று நான் இந்த வீட்டில் வந்து பழையபடி இருக்கலான்னு சொல்லிட்டுலாம் நான் வரல, ஆனால் நான் வந்திருக்கிறதுக்கான முழு காரணம் குழந்தைங்க மட்டும்தான், குறிப்பாக அஞ்சலி பாப்பாக்காவை மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால தேவையில்லாமல் எங்கள் 2 பேரோட பாண்டிங்கை கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் மட்டும் இல்லை யாராலையும் முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாஸ் பண்ணுறாங்க நம்ம சுடரு. ஓ என்னையும் எழுத்து பேசுகிற அளவுக்கு ஆகிட்டியா, இருங்க ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமையெல்லாம் இல்லை. அஞ்சலி பாப்பா நீங்கள் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் முழு சுதந்திரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் போங்க, நம்ம அப்புறமேட்டு வந்து பேசலாம், நீங்கள் டயர்டாக இருப்பீங்களா தூங்க போ அப்படி நம்ம சுடர் சொன்னனால அவங்க மட்டும் குடுக்குன்னு போகிறாங்க. என்னடி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இந்த வீட்டில் நான் யார் தெரியுமா, என்னோட அதிகாரம் என்ன தெரியுமா, நீங்கள் தனியாக உட்காந்து கத்திக்கிட்டு இருங்க, எனக்கு உங்கள் கூட சண்டை போடலாம் அவசியம் இல்லை தேவையில்லை. ஏதோ நான் வந்து அஞ்சலிக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுவும் அவங்களோட நிலமை வந்து திருப்பி பழையபடி மாறக்கூடாதுன்னு தான், என்னால் முடியல மேடம், ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும் வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மனோகரி. அந்த நேரத்துலேயே வந்து வேலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்கள் எதுக்கு ஃபோன் அடிச்சிருக்கீங்க, என்னது சொல்லுங்களா, என்னடா காரியம் பண்ணி வச்சிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ தமிழ் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டால, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படின்னான்னு வேலை வந்து திட்டுறாங்க. கடைசி நேரத்தில் வந்து எழில் வந்து இது மாதிரி நிப்பாட்டிட்டா, ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம் பண்ணலான் இருந்தேன், ஏன்டா தூக்கிட்டு போனா தாலி கட்ட வேண்டியதானடா, ஐயரை வச்சு இது மாதிரி தான் கல்யாணம் வந்து பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டும்போது இந்த வாட்டி தப்பு நடந்திருக்கு, அடுத்த வாட்டி தப்பு நடக்காது. முதல்ல சுடர் எங்கே இருக்கா தெரியுமா, எழில் வீட்டில் தான் இருக்கா, உன்னால் எப்படா வந்து இனிமேட்டு சுடரை வந்து கூட்டிகிட்டு போக முடியும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னமும் எழில் வந்து சுடர் மேலே கோவமாக இருக்கா, ஆனால் அந்த கோவம் வந்து இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பார்த்துக்க, நான் கூடிய சீக்கிரம் என்ன கிழிக்கிறேன் நீங்களே பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க நம்ம வேலை. அப்போன்னு பார்த்து என்ன இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோனை வந்து வச்சுட்டான், கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சில்ல, ஆனால் வேலையில் ஒன்றுத்தையும் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. ஜாக்கிங் வந்து போயிட்டு டயர்டாக வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு நம்ம எலியில் அப்பன்னு பார்த்து தண்ணி வேணும் தண்ணி வேணுங்கிற மாதிரி செல்வி இருக்கியா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து வெளியில் வந்து வராங்க. சார் வேறு வழி இல்லை சார், அதனால தான் தண்ணி நான் உங்களுக்காக எடுத்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவங்க எதுவுமே சொல்லாமல் குடுன்னு மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம்
எழிலுக்கா வந்து சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எழில் சார்ட்ட நம்மள பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிறணும். அது சொல்லாம விடவே கூடாதுங்கிற மாரி அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சுடர் பேசுனா மட்டும் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீரும். நான் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் இருந்தா, இந்த வீட்ல வந்து நான் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அவர் மனச மாத்தி குழந்தைங்கள நான் அன்பா, பாசமா பார்த்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. திருப்பியும் பழையபடி என் மேல நம்பிக்கை வைங்கன்னு கேட்டே ஆகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, சாப்பாடு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாப்பாடு வந்து பரிமாறும்போது, "ஏய்! உன்ன யாரு வந்து சாப்பாடுலாம் பரிமாற சொன்னது?" அப்படின்னு சொல்லி எழில் வந்து கன்னாபின்னான்னு கத்தி, "அம்மா நான் ஆஃபீஸ் போறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அச்சச்சோ! பேக் வந்து எடுத்துட்டு வரலையேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போறப்ப, சாப்பாடு மேல ஏன் இவரு கோவத்த காட்டுறாரு? அப்படி சொல்லியும் கூட வந்து எழில் வந்து கோவமா போறாரே! இப்ப என்ன பண்றது? எப்படி இவர சமாளிக்க போறோன்னு தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, "அம்மா நான் ஆஃபீஸ் போறேங்கிற" மாரி சொல்றப்ப, "எழில் சார் நிப்பாட்டுங்க முதல்ல. நீங்க ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நான் பேர மட்டும் தான் மாத்தி சொன்னேன். மத்தபடி இந்த வீட்ல அன்பு, பாசம்லாம் அளவுக்கு அதிகமா தான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? இந்த வீட்ல நீங்க திருப்பியும் பழையபடி இருக்கலான்னு பார்த்தேன்னா, அது கனவுல கூட நடக்காது. என் மனசுல உன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சிருச்சு. இந்த குழந்தைக்கு உன்னோட அன்பு, பாசம் புடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ இங்க இருக்க. இல்லாட்டி நீ இங்கலாம் இருக்கலாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார்" அப்படின்னு சொல்லி கெஞ்சும்போது, என் மனசுல இருக்கிற கோவம் என்னைக்குமே வந்து போகாது. அதுவும் உன் மேல. இதுவே என் கம்பெனியா இருந்தா, உன்ன வேலைய விட்டு தூக்கியிருப்பேன். ஆனா என்ன பண்றது? நீ குழந்தைங்களோட நம்பிக்கைய சம்பாரிச்சு வச்சிருக்க. அதனால தான் நீ இங்க இருக்கன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு கோவமா வந்து போறாங்க. எழிலு, அப்பாடா! நீ இப்படியே கோவமா இருடா. அதான் நல்லதுங்கிற மாரி மனோகரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கனகவேல் பாட்டி வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. ராமையா வந்து ஆப்போசிட்ல இருக்காங்க. வேற யாருமே சுத்தி இல்ல. அவரோட கோவங்கிறது உச்சகட்டத்துல இருக்குமா. அப்படி இருக்கும்போது அத அணைக்கிறதுக்கு உடனே அணையணும்னா எப்படி எதிர்பார்க்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் அணைக்க முடியும். அதுவரைக்கும் நீ குழந்தைங்களோட அன்பு பாசத்த வந்து சம்பாரி போதும். நான் இப்ப குழந்தைங்களோட அன்பு பாசம் சம்பாரிக்கணும்னு ஆசைப்படல. இந்த வீட்ல நிரந்தரமா தங்கணும்னு ஆசைப்படலண்ணே. அப்புறம் நான் காட்டுற அன்பு பாசம் குழந்தைங்களுக்கு ரெகுலராவும் நிரந்தரமாவும் கிடைக்கணும்னா எழில் சார் தான் என்ன மாரி குழந்தைங்கள வந்து பார்த்துக்கணும். அதுக்கேத்த மாரி தான் நான் இருக்கக்கூடிய 10, 15 நாளும் நான் மூவ் பண்ண போறேன். அப்பதான் நிரந்தரமா குழந்தைங்க யாரோட அன்பு பாசத்துக்கும் ஏங்காம அப்பா, அப்பான்னு சொல்லி குழந்தைங்க அப்பா பின்னாடியே சுத்தணும். இதுதானே இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டு இந்த வீட்ட விட்டு போப்போறேன். அப்படின்னு சொல்லும்போது பெருமிதமா வந்து சுடர வந்து பார்க்குறாங்க. யாருக்கு தான் இந்த காலத்துல பிரச்சனை இல்ல. அவங்கவங்க சின்ன சின்னதா சொல்லிடுறாங்க. பேர தானே மாத்துனாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய குணம். இப்படி வந்து சொல்றாங்களேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ராமையா வந்து சூப்பரா நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சுடருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வருது. அவங்க அப்பா தான் பேசுறாங்க. உடனே வந்து குடுகுடுன்னு வெளில வராங்க. இது நம்ம மனோகரி வந்து பார்த்துட்டாங்க. மரத்துக்கு பின்னாடி நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "அப்பா என்னப்பா இங்க வந்திருக்க?" "ஆமாம்மா நீ வந்து இங்க இருக்க. என் மனசுக்கு வந்து ரொம்பவே பாட்டமா இருக்கு. வேலு வந்து அப்பப்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். உன் சித்தி வந்து அடிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்து வந்துட்டேன் நிரந்தரமா." "அப்பா இந்த வீட்லயே பிரச்சனையா இருக்குப்பா. நீ வந்து இந்த வீட்ல வந்து தங்க முடியாது. நான் இந்த வீட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படலம்மா. என் கண் பார்வையில நீ இருக்கணும். இருக்கணும். அதான் என்னோட ஆசைம்மா. மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து மனோகரி கேட்டுட்டு வேலுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! இவரா? இவரு என்னோட மாமனாரு. அதாவது சுடரோட அப்பா. அப்படியா? சரி, சரி பார்த்துக்க எதுவா இருந்தாலும்னு" ஃபோன வச்சுடுறாங்க.